நம்ம இன்னைக்கு வெந்தய குழம்பு வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயிலேயே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாவும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். பூண்டு 4-5 பல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே தூவிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.